மக்களுக்கு எதிராக பலமுறை தாக்குதல் நடத்தியிருப்பதால் போர்டிக்சனில் டஸ்கி லீஃப் வகையை சேர்ந்த 7 குரங்குகளை பர்கலித்தான் எனப்படும் வனவிலங்கு பூங்காத்துறை சுட்டது அவசியமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2021 ஆண்டு நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து நூருல் அஸ்ரின் சுல்தான் மற்றும் மலேசிய உலகளாவிய வனவிலங்கு அடிப்படை உரிமை இயக்கம் தொடுத்திருந்த வழக்கை தொடர்ந்து நீதித்துறை ஆணையர் முகமது ஹல்டார் அப்துல் அசீஸ் இந்த தீர்ப்பை அளித்தார். கடந்த 2021 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி தாமான் ராஜா ஜைனாலுக்கு அருகே பர்கலித்தான் மேற்கொண்ட நடவடிக்கையில் 20 பெரிய குரங்குகளும் அதன் குட்டிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அதிருப்தி அடைந்ததாக வாதிகள் வழக்கு தொடுத்தனர். வனவிலங்குகளை பாதுகாக்கும் பொறுப்புணர்வை பர்கலித்தான் கொண்டுள்ளதோடு அந்த அமைப்பு டஸ்கி லீஃப் குரங்குகளை பாதுகாத்திருக்க வேண்டும் என்பதை 2010ஆம் ஆண்டின் வனவிலங்குகளை பாதுகாக்கும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அதே வேளையில் மனிதர்களுக்கு அல்லது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கும் எந்த ஒரு வனவிலங்குகளையும் அப்புறப்படுத்தும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களது நடவடிக்கை அமைந்ததாக பர்கலித்தான் தனது நடவடிக்கையை தற்காத்தது. 2021ஆம் ஆண்டு 3 சம்பவங்களில் பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தியதோடு டஸ்கி லீஃப் குரங்குகள் முரட்டுத்தனமாக செயல்பட்டதால் அவற்றை கொன்றதாக பர்கலித்தான் தெரிவித்தது. அந்த குரங்குகள் மக்களை தாக்கி காயம் விளைவிப்பதாக தொடர்ந்து புகார் கிடைத்ததால் வனவிலங்கு நிர்வாக நடைமுறையின் கீழ் பர்கலித்தானின் நடவடிக்கை அமைந்ததாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.